நீயும் ஒன்னு நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. குடும்பத்துக்குள்ள அதுக்குள்ள என்ன பிரச்சனை? நான் எல்லாரும் ஒட்டுமையா இருக்கிறீங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்குள்ள என்ன வந்தது? மா ஏசாமி, என்ன காலங்காத்தால ஞாயிற்றுக்கிழமை அதுக்குமா ரெடியாகி உட்காந்துருக்குற? நீ இன்னும் ரெடி ஆகலையா? நான் எதுக்கு ரெடி ஆகணும்? அப்புறம் இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியாதா? இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்னடா ஞாயிற்றுக்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன? அம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்குதா. இன்னைக்கு சிக்கனு குழம்பு வைக்கணும், இது பிரியாணி செய்யணும், மீன் வறுவல் செய்யணும், சாப்பாடு செய்யணும், ரசம் செய்யணும். எனக்கு நிறைய வேலை இருக்குதுடா. நான் நேத்தே சொன்னேன். என்ன சொன்ன? வெறும் சிம்பிளா ஏதோ ஒரு குழம்பு வச்சுட்டு ஒரு பொரியல் மாதிரி வச்சுட்டு விடுன்னா லிஸ்ட்டை போட்டு கிடக்கிற பிரியாணிங்கிற, குழம்புங்கிற, அப்புறம் ரசங்கிற, மீன் வறுக்கணுங்கிற. ஏம்மா? ஆமாம், இன்னைக்கு பாப்பு வரான் ஒன்றை வரான்னு தெரியாதா? ஒன்றை வரான்னு சொன்னால் நீ தாட்டா முதல்ல அதை செய்யும் இதை செய்யணும் என்னை மிரட்டுவேன். உனக்கு இதெல்லாம் செய்ய முடியாதா? அவன் வர எப்பாவது ஒரு நாளைக்கு வரான், அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யுன்னு சொல்லி என்னை சொல்லுவேன். நீ என்னடா சும்மா கம்முன்னு இருக்க உட்காந்துட்டு இருக்கிற? நான் எப்பமா சரவணன் வரான் பாப்பு வரான்னு நான் உனக்கு சொன்னேன். ஆனால் நேற்று நீ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா நான் கேட்டேனே. நான் உள்ளே பேசுனது உனக்கு எங்கே இங்கிருந்து கேட்குது? நான் அப்போ நீ அங்கே பேசாத இங்கே கேட்குது நல்லா. நீ கொட்டாய் விட்டாங்க கூட எனக்கு இங்கே நல்லா கேட்குது. சரி, இப்போ நாங்கள் பேசினோம் வரான்னு நான் பேசுனது கரெக்டு. அவன் இங்கே வீட்டுக்கு வரான்னு நான் உனக்கு சொன்னேன். அப்புறம் கோபி வரான், அப்போ இங்கே வராமையே போவேன். அவன் இங்கெல்லாம் வரல, இங்கே வர மாதிரி தான் அவனுக்கு இந்நேரம். ஏம்மா தெரியாதாம்மா இந்நேரம் அவன் சரவணன் வர மாதிரி இருந்தா நீ என்னத்தம்மா ரெடியா இருந்த? 6 மணிக்கு நான் காலங்காத்தால எழுந்திரிச்சு நான்லாம் இந்நேரம் பறந்துடுச்சு. அதுதான் கேட்குறேன். அப்புறம் அவன் வரான், கோபி வரான், அப்புறம் இங்கே வராமல் அப்புறம் எங்கே போறானா? இங்கே வரல. நீயும் ஒன்னு நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. குடும்பத்துக்குள்ள அதுக்குள்ள என்ன பிரச்சனை? இப்போ தான் அவன் இந்த வீட்டுக்கு வந்து 2-3 தடவை தான் வந்திருக்கிறான். பாப்பு வரா, எது நிம்மல் குட்டி வராதவங்க கூட வந்திருக்கிறான். நான் எல்லாரும் ஒட்டுமையாக இருக்கிறீங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்குள்ள என்ன வந்தது? என்ன ஒன்று என்ன சொன்ன அன்னைக்கு? என்ன சொன்ன? அம்மா, நான் இங்கே ரொம்ப தூரமாக இருக்குது, என்னால் வர முடியல, நீங்கள் இங்கே பக்கத்தில் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது, எனக்கு நேரம் கிடைக்கும் போகும்போதெல்லாம் வந்து இருந்துக்கிறேன், லீவ் விட்ட பாப்பு போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னானா இல்லையாடா? அப்புறம் என்ன இப்போ என்னமோ வரமாட்டான்னு என்ன நீ சொல்கிற? நீக்கு பேசி முடிச்சிட்டியா? பேசி முடிச்சிட்டியா? இல்லை, இப்போ தான் எல்லோரும் சந்தோஷமாக எல்லாம் ஒன்றா இருக்கிறீங்க, அண்ணனும் தம்பி சேர்ந்துட்டீங்க, பேரம் பேத்தி நம்ம வீட்டுக்கு வராங்க, ஏதோ ஒரு நாள் இருக்கிறாங்க, சந்தோஷமாக சாப்பிட்டு போகிறாங்க, நான் எல்லாம் இதாக இருக்கிறாங்கன்னு சந்தோஷப்பட்டுருக்கிற. நீ என்னடானா இப்போ அவனுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் இங்கே வரலேன்னு தாம்மா சொல்கிறான். அவன் அங்கே அத்தை வீட்டுக்கு போகிறேன்னாம்மா. அத்தை வீட்டுக்கு போன அப்புறம் சரி அங்கே போகிறேன்னா அப்போ இங்கே வந்துட்டு சாப்பிட்டு போட்டு அப்புறம் தானே போவான். அப்புறம் என்ன? இல்லை, அப்பாவா அங்கே தானே கிடக்குது. அது அங்கே தான் இருக்குது. அதை 3 மாதம் 3 வாரமா வந்து வரலன்னு இப்போ பேசிட்டு இருக்குதாம்மா. அத்தை வேற என்ன இருக்கு ரூல்ஸ்? என்ன ரூல்ஸ்? காலையில் நீ வரும்போதே நேரம் அங்கே தான் வரணும். இங்கே வராம அங்கே தான் போறவனு, அங்கே தான் சாப்பிடுவோம், காலையிலேயும் அங்கே சாப்பிடுவோம், மத்தியானம் அங்கே தான் சாப்பிடுவோம், சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு சாயங்காலம் அப்படியே ஊருக்கு கிளம்பிடு அப்படின்னு. சரி, சாயந்தரம் போகும்போது இப்படி வந்து பாப்பு எனக்கு காமிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு போக சொல்லாமல்லடா சொன்னேன். எங்கடா சாயங்காலம் அதுவே லேட் பண்ணி விட்டுறேன், 6 மணி பண்ணி விட்டுறேன். இங்கே வந்து அங்கிருந்து இங்கே வர்றதுக்கு 8 கிலோமீட்டர். அது வேணும் அப்படிதான். அப்புறம் இங்கிருந்து வந்துட்டு மறுபடியும் கிளம்புறதுக்குள்ள இருட்டாயிரும். பாப்பு கூட்டா இருட்டுல 35 கிலோமீட்டர் போகணுங்க. அவ்வளவு தூரம் அது முடியாது, கஷ்டம் அப்படின்னா சரி அப்படின்ட்டேன். இப்ப நான் ஒரு ஐடியா யோசிச்சிருக்கிறேன். என்னன்னு இப்ப கூப்பிட்டு இப்பதான் கிளம்புவான், நீ நேரம் இங்க வந்துரு, இங்க வந்து ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரமா இது இருறா, இங்க வந்து அப்புறம் போ அப்படிதான் சொல்லலான் இருக்கிறேன். இது என்ன வீடு இந்த பணம் கிடைச்சிருச்சுன்னு வையன், எப்படியும் அவன் வீடுக்கு ஒரு 5 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் அவன் ஏரியா பக்கம். ஆமா ஆமா, அங்கதான் வீடு பார்க்க போறான், அந்த ஊருக்கு பக்கத்துல தான் பார்க்க போறான். அப்புறம் போயிட்டா நீ ஏன் அவனை வர வேண்டாம்னால அதெல்லாம் பாப்புவாகட்டு நிம்மலாகட்டு இல்லை இவனாகட்டும் பையனாகட்டும் வந்துட்டே தான் இருக்க போறாங்க. சந்தோஷமா சமைச்சு போடு, யாரு வேண்டாம் என்ன வந்துட்டாங்கன்னா எனக்கு என்ன வேலை, இவங்களுக்கெல்லாம் சமைச்சு போடட்டும். அதுதான் எனக்கு வந்தாயாவது ரொம்ப சந்தோஷம். சரி, அப்ப என்ன இன்னைக்கு வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம், நம்மளுக்கு அளவா தானே ஏதோ ஒரு காய் பொரியல் பண்ணி ரசம் வச்சிடும் போனோம், அவ்வளவுதான்.